ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்ஸஸ் மீட்டில் இங்கே இருக்கிறதுல. சங்கிலி பொங்கலி கதவை தரங்கிற ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் we are all entertainers and we would love to entertain you more. Thank you. இந்தியா கிளியட் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜங்கிலி பொங்கலி கதவை தர இன்றைக்கி படம் ஒரு வெளிவந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸுள்ள படமாக இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி படமாக தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் கேட்டிருப்பீங்க, அக்கம் பக்கத்தில் படம் பார்த்தவங்க அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 100% ஒரு நல்ல படமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சும்மா நல்லா எல்லாத்தையும் சிரிக்க வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல சீன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்குது. படம் பார்த்தவங்க அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் நான் ஸ்டாப்பாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் சார், படத்தில் அப்படி என்ஜாய் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் தியேட்டரில் படம் பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள், நான் ஐக் பேசுகிறேன், சங்கிலி பொங்கலி கதவை துறையோட டைரக்டர். இந்தியா கிளிட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. சங்கிலி பொங்கலி கதவை துறை சப்போர்ட் பண்ணதுக்கு, அப்புறமா என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்கள் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணதுக்கு. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் ப்ளீஸ் பார்க்கலன்னா தயவுசெய்து போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா நடந்துச்சு, அது மறக்க முடியாத விஷயம் எவ்வளோ நடந்துச்சு. என்னென்னா நீங்கள் அந்த படத்தில் அந்த நாய் சீனில் பார்த்துருப்பீங்க, நாய் இலையை கட்டிட்டு நாய் விரட்டி வந்தது. அது ரியலாகவே நான் பாதிக்கப்பட்டேன் அன்றைக்கி அந்த சீன் எடுக்கிறப்ப. என்னென்னா டேரக்டர் சொன்ன இந்த மாதிரி ஒரு சீன் சொன்னாங்க. ஹீரோட்ட சொன்னார், என்கிட்ட சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு அந்த செட்டுக்குள்ளே அந்த நீங்கள் காஸ்டியூம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். வழக்கமாக நான் வந்தோடனே உள்ளே விட்டு 2 பேர்த்து உள்ளே விட்டு கதவை போட்டுனாங்க. ஹீரோ ரூமுக்குள்ளே தனியாக கூட்டி போவாங்க, மேக்கப் அங்கே கூட்டி போனாங்க. என்ன இந்த பொண்ணு மாப்பிள்ளை பிரித்து கூட்டி போவாங்க இல்லை, அப்படி ஹீரோ ஒரு ரூமுக்குள்ளே கூட்டி போனாங்க. ஏஸ்டன் என்னை ஒரு ரூமுக்குள்ளே கூட்டி போனாங்க. கூட்டி போயிட்டு ஆர்டிஸ்ட்னு வந்தார். இந்தாங்க கட்டுங்க அப்படின்றாரு. என்னத்தை இந்தாங்க கட்டுங்க அப்படின்னாரு. ஒரு இலையை கொடுத்தாரு. இல்லைங்க டேரக்டர் வேறு எதாவது சொன்னார், சும்மா இவ்வளோக்கு மறைச்சிக்கிட்டு துண்டு மாதிரி. இல்லை இலையத்தான் கட்டினேன் தலைவா, இலையை கட்டுங்க அப்படின்னாங்க. இலையை வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். சரி கட்டுங்க அப்படின்னு. இந்த மட்டும் உண்டு தலைவா, இதை கட்டலாம் முடியாது, ஒட்ட வேண்டிய செய்யலாம் அப்படின்னு. இல்லை இதை கட்டுங்க அப்படின்னாரு. கட்டு வாங்கி கிழிஞ்சிடும். ஏன் தலைவா கொஞ்சம் பெருசாக கட்டுங்க தலைவா அப்படின்னு. இல்லை செவ்வளோ தான் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இல்லைங்க அதுக்கப்புறம் வெளியில் போகணும், ஷூட்டிங் எடுக்கணும், கேமராமெல்லாம் படம் எடுக்கணும், தப்பாகிடுங்க, அப்புறம் பயந்துருவாங்க, கொஞ்சம் நல்லா இறக்கமாக விட்டு கட்டுங்க. இல்லை செவ்வளோ தான் ஓகே கரெக்டாக இருக்கணும்டாங்க. சரி ஓகே கட்டியாச்சு. எனக்கு இந்த ஹீரோவை நான் பாருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட், நம்ம ஊர் நாட்டன் தானே, கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு நான் ரெடின்ட்டேன். எனக்கு என்ன சரி ஜீவா கண்டிப்பாக ஒத்துக்கிற மாட்டார், அவர் எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரியல, வாய்ப்பு இல்லை. வழக்கம் போது நான் காமெடி எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹீரோக்கு மட்டும் பெட்ஷீட்டை துண்டை கண்டை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி வெளில வந்தேன். பிரதர் ஒரு இலையை கட்டியிருந்தாப்புல. அதுக்கிட்ட என்கிட்ட எங்கள் ஆர்டர் எங்கே அப்படின்னு இந்த இருக்கா இளையராஜா பிரதர் ஒரு நிமிஷம் வாங்க. அது என்ன பிரதர், ஹீரோவுக்கு மட்டும் சாப்பாட்டு இலை, எனக்கு மட்டும் டிஃபன் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி இலை கொடுக்கலாம். இல்லை டேரக்டர் சொன்னார். என்ன டேரக்டர் சொன்னார்? இல்லை டேரக்டர் உங்களுக்கு இந்த இலையை கொடுத்தாரு. ஏன்னா பொங்கச்சோறு வாங்குற மாதிரியா முட்டுண்டு இலையாங்க? இல்லை இதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்டு அதை கட்டிட்டு டேரக்டர் சொன்னார், கொஞ்சம் வெயில் இறங்க விட்டு பண்ண நல்லாயிருக்கும், ஒரு 2 hours அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டார். 2 hours அது வரைக்கும் என்னங்க பண்ணுறது? இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரவே மிஞ்சி போயிடும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலையை வாங்கி போட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. அது போய் என்னை நிற்க வச்சு அது ஃபுல்லாக பைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. நிற்க வச்சு அப்படியே ஃபுல்லாக வச்சு அந்த சல்லப்பட்டை அம்பூச்சி ஒட்டி இப்படியே நிற்க வச்சுட்டாங்க. அது வேகமாக கால் எடுத்து வச்சோம்னா கிழிஞ்சுக்கிறோம். 1 மணி நேரம் என்னை அப்படியே வச்சுருந்தாங்க. அப்படியே பாடினாங்க. ஒரு 1 மணி 1.5 மணி நேரம் ஜீவா பொறுத்த அப்படியே தான். டேரக்டர் நேரம் வந்தார். பிரதர் எங்கே நீ இலை கட்டலையாண்டார் என்னைய. ஹலோ இலை கட்டியிருக்கேன், அப்புறம் கருப்பாகி போச்சு, நான் என்ன பண்ணுறது? கண்டி போச்சு தெரியும் இல்லை, அந்த இலையை மனுஷோட மட்டும் அது கண்டி போயிடும், கருப்பாகி போச்சு. ஆர்டரை கூட திருப்பி வேற இலையை கொண்டாங்க. திருப்பி வேற இலையை கட்டி ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி அந்த அது ஷூட்டிங் பர்மிஷன் வந்து ஒரு 2 நைட்டா, அது ஷூட்டிங் நைட் 2 நாயிங்க. அது சொன்னாங்க இதாங்க இந்த மாதிரி சீனை நீங்கள் வருவீங்க விரட்டுற மாதிரி சொன்னாங்க. ஓகே ரெடி நாங்கள் ஆக்ஷன் தாங்க. அந்த நாய் ஒரு 20 அடி தள்ளி நிற்க விட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க, ரெடி போங்கண்டு. நானும் ஒன்று ஹீரோ ஓடினார். ஓட்டிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போக நான் பிரதர் ஓட்டி வேகமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன். பிரதர் நீங்கள் டைலாக் சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் பிரதர்ன்றீங்க, அந்த டைலாக் மிஸ்டர் அப்படின்ட்டார். ஐயோ பிரதர் வேகமாக வாங்க பிரதர், முன்னாடி ஆமணி வேலை கேமரா வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அந்த வண்டியில் கேமரா போயிட்டு இருக்கு, நாங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கேன். தட்டில் இது பிரதர் முடியலை பிரதர் ஓடுங்கன்ட்டு இருங்க பிரதர், கேமராக்குள்ளே தான் ஓடணும். ஐயோ பிரதர் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னா ஒரு 7-8 நாய்ங்க தெரு நாயெல்லாம் சேர்ந்துக்கிடுச்சு உள்ள சேர்ந்து விரட்டுது. எனக்கு என்ன பிரதர் 2 தான் சொன்னாங்க, இங்கே 5-6 வருது பிரதர், உண்மைக்கு பிரதர் வேறு நாயெல்லாம் வந்துட்டு இருக்க பிரதர். ஒன்றும் இல்லை பிரதர், ஓடுங்கன்றார். கரெக்டாக நான் அந்த கேமரா தாண்டி ஓட ஆரம்பிச்சிட்டேன். கேமரா பிரதர் கேமராக்கு உள்ளே வாங்க, போயா கேமராக்குள்ளே வர முடியாதியா, பின்னாடி பாரு 7-8 நாய் வருதியாண்டு பார்த்தா அது பயங்கர பாய்ச்சல் வந்துட்டு இருக்குது. சிக்குன்னு வேற மாதிரி ஆக்கிடுன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சு வந்துட்டு ஓடி போய் ஒரு மரத்துக்கிட்ட போய் நான் ஒழிஞ்சிக்கிட்டேன். ஜீவா அப்படி ஓடி போய் அந்த காரில் ஏறிக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தா கூப்பிட்டு என்னது டேரக்டர் ஏங்க நீங்கள் எங்கே ஓடல, எனக்கு எத்தனை நாய்ங்க சொன்னீங்க, 2 நாய் சொன்னீங்க, அப்போ 3 நாய் இங்கே பாருங்க 7-8 நாய் வந்துருக்குது. அது ரியலாகவே எனக்கு அந்த ஸ்பாட்டில் நடந்துச்சு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஏறி எல்லாம் போவோம், அந்த படிக்கட்டு உடஞ்சி கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தர் பிடிச்சிக்கிறேன்னு அந்த படிக்கட்டு உடஞ்சி கீழே தொங்கன்னு எல்லாரும். அப்போ ஹீரோ சிறுதிவியா நான் பின்னாடி எனக்கு இளவரசன் நேரம் ஓகே. இப்போ ரெடி ஆக்சிடென்ட் ஆகி ஃபஸ்ட்டு சைடில் தொங்கிக்கிட்டு இருக்கையிலேயே என் வேட்டி அவுத்துட்டாப்புல இளவரசு. அண்ணே கத்துனேன். அவர் ஒன்று முட்டாப்பில் அண்ணன் கத்தாதரா, விடாத மிஸ்டர் கத்துறாண்டாரு. ஏன்னா நீ வேட்டி அவருதுன்னு நான் அப்படி இந்த வேட்டியை ஜட்டியில் இருக்க முடிச்சுக்கிட்டு கீழே அவராண்டு இந்த மனுஷன் இழுக்க வேட்டி வருது. நான் திலீப் தஸ்வர் கத்துனேன், மாஸ்டர் கையை காட்டு, மாஸ்டர் விட சொல்லுங்க மாஸ்டர், சட்டி அவுக்குறாங்க மாஸ்டர், விட சொல்லுங்கன்று. என்ன அவர் மைக்கில் கேட்கல. அந்த சாட்டு ஏதோ மிஸ்டேக்கு ரைட்டு ஓகே சரி பண்ணிட்டு 1 ரெடினா திருப்பி 2ஆவது சாட்டு போகிறப்ப அந்த கட்டை உடஞ்சி கீழே விழணும். அந்த கட்டை உடஞ்சி கீழே விழுகிறப்ப கட்டை என் காலில் குத்திருச்சு. அந்த கட்டை குத்தி கிழிச்சிருச்சு. அப்படியே எல்லோரும் தொங்குற, எனக்கு மட்டும் கால் நனையுது பயங்கரமாக. தெரிஞ்சிருச்சு அந்த கட்டை இழுத்துருச்சுண்டு. அப்படியே நனையிட்டு ரத்தம் போயிட்டு மட்டும் தெரியுது. நான் கீழே பார்க்கக்கூடாது. இந்த ரத்தத்தோட மிஸ்டர் விட்டுறாதீங்க மிஸ்டர் விட்டுறாங்க 4 பேர்த்த விட நான் மட்டும் பயங்கர பெர்ஃபார்மன்ஸை கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 வலி, ஆனால் எவ்வளோ கிழிச்சிருக்கு எவ்வளோ ரத்தமும் தெரியலை, கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கட்டு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ ரத்தம் போயிட்டு இருந்துச்சு கீழே. நான் கீழே வந்துக்கிறேன் பார்க்குறேன் ஒரு 2-3 இன்ச்சு கிழிச்சிருச்சு. ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஓகே பரவாயில்ல டேரக்டர் நல்லா பண்ணிச்சு, ரெடி டேக்குன்னு டாப்பில். அப்புறம் இருங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பிறகு ஏதோ ஒட்டுறேன்றாங்க, டிஞ்செல்லாம் போறேன்றாங்க. இல்லை பிறகு வாங்க பிறந்தாங்க. ஸோ துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்கணும். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், நான் இருந்த ரூம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரூமை மாற்ற சொல்லிட்டேன். அசிஸ்டன்ட் ரூமை மாற்றுவீங்களான்ட்டு. அவங்க வழக்கம்போல் ஹோட்டல் வச்சு ரூமை மாற்றிருக்காங்க. எனக்கு அது தெரியாது. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் போவேன். 2 மணிக்கு போனால் மலைக்கு கீழே ஹோட்டல், அங்கே எல்லாமே கோயிலுக்கு வர ஜனங்க அதிகம். நம்ம ரூமில் அது ஒரு ஃபேமிலி உள்ளே இருந்திருக்கு. நம்ம ரூமை மாற்றிட்டாங்க. இது எனக்கு தெரியாது இல்லையா. இவங்க இறங்கி வரது நாமளுக்கு நேரம் போன உடனே கதவை டம்ளர் தட்டை போனவன் பார்த்தா கதவை திறந்துருச்சு ஓப்பனாக. லூசி பேர் சரியாக போட்டோம்னா கதவை உள்ளே திறந்த லேடிஸ் சீரிச்சு எல்லோரும் அப்படியே படுத்துருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. டக்குன்னு தெரியாமல் ஒன்று சொல்லலை, விசுக்குன்னு ஓடிடுறதா அப்படின்னு பதட்டத்திலே நிற்கிறேன். உள்ளே எல்லாம் படுத்துருக்காங்க லேடிஸ் சீரிஸ் எல்லோரும். அப்படியே லேசாக ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டாங்க. தம்பி நீங்கள் யாருந்தாங்க, இல்லை இந்த எடுத்துன்னு ஓடியான்ட்டேன். டேய் என்னடா எனக்கு ரூம் பண்ணுங்க சார், நீங்கள் ரூமை மாற்றிட்டீங்க, நான் 221 4 ஒன்று போட்டீங்க, 6 6 நம்பர் ராசி நீங்கள் கேட்டீங்க, நான் அங்கே போட்டு அப்படின்னா என்னாச்சு, இல்லை நான் வேறு ரூமில் போயிட்டேன்டா அப்படின்ட்டு. சரிங்க ஒன்று வந்து அங்கே தேடி வந்துட்டாங்க, 2 பேர் தேடி வந்துட்டாங்க. அப்போ திருப்பி கொண்டாந்து போய் நான் சாரிங்க நம்ம தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் மீறி இன்றைக்கி அந்த படம் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. என் பொண்ணு ஊரில் இருந்தால் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, 10 நாள் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்தாங்க. வந்தோடனே காலைல வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னப்பா படம் பார்த்தியான்னு. என் மக படம் 7 வயசு ஆகுது. படம் பார்த்தா எல்லாத்தையும் வரிசையாக சொல்லுவாள். அரண்மனை 2 படம் பார்த்துட்டு வரிசையாக சீன் பேசுன்னு சொல்லிட்டே வந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா சீனும் அப்படியே சொல்லு அந்த குழந்தை திறமா. இந்த படத்தை காலைல வந்து உட்காந்துக்கிட்டேன்ட்ட படம் பிடிச்சிச்சாப்பாண்டு நான் பிடிச்சிச்சு பண்ணி எல்லா சீனும் சொல்லிச்சு. கரெக்டாக எல்லாமே வந்துட்டே இருந்துச்சு. வர 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 வாசிங்க சீன் கிட்ட வந்துச்சு. ஆத்தாடி இந்த சீனை கேட்டால் என்ன பதில் சொல்ல போன்னு தெரியலையாண்டு. அது தெரியல, பிள்ளை அங்கேருந்து ஜம்ப் ஆகி அடுத்ததுக்கு வந்துருச்சு. நேரம் எண்டு வரைக்கும் வந்து சொல்லிச்சு. அந்த சீன் இப்படி 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 அந்த தாத்தா அந்த ஜம்பு மையம் எல்லாத்தையும் இருந்துச்சு. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு படம் தெளிவாக வந்து குழந்தைங்க மனசில் பதிஞ்சுட்டு அந்த படம் ஒரு கிட்டுது அப்படின்ட்டு. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த டீம் அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.